12th பாஸ் முடிச்சுட்டு ஜாப் தேடுறீங்களா? கவர்மெண்ட் ஜாப் வேண்டும், ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2026 நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. டோட்டலாக 700+ வேக்கன்சி வந்து இருக்குது. இது வந்து இந்தியா முழுக்க போஸ்டிங் தான். நல்ல சேலரி, பெர்மனன்ட் ஜாப். முக்கியமாக டிகிரி வந்து இதுக்கு தேவையில்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் பேட்டர்ன், சேலரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறது எஸ்எஸ்சி தான், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இதில் என்னென்ன போஸ்ட் வந்து இருக்கு? ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்கான 2 போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் இது. ஆஃபீஸ் வேலை தான். டைப்பிங் பிளஸ் ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில் யூஸ் பண்ணணும். இதோட வேகன்சி வந்து அப்ராக்சிமேட்டா 731 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் வேகன்சி தான். ஃபைனல் செலெக்ஷன் அப்போ வேகன்சி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஜாப் லொகேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா. பிளஸ் நீங்க எந்த கீழே வந்து வேலை பார்ப்பீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், மினிஸ்டர்ஸ், இன்கம் டேக்ஸ், கஸ்டம், இந்த கீழே தான் நீங்க வந்து வேலை பார்ப்பீங்க. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். இல்லை இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா இது அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட் டேட் வந்து 24th of April வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து May 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க ஃபீஸ் வந்து May 16 வரைக்கும் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் மிஸ்டேக் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா May 20 to 21 ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட எக்ஸாம் டேட் வந்து ஜூலை இல்ல ஆகஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பரேஷனுக்கு நல்ல டைம் வந்து இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் வந்து மோஸ்ட்லி சர்வர் வந்து பிஸி ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ண பாருங்க. இந்த போஸ்ட் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெய்லி ஜாப் அப்டேட் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ போய் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம எலிஜிபிலிட்டி வந்து பார்ப்போம். இதோட எலிஜிபிள் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 12th பாஸ் மட்டுமே போதும். பிளஸ் நீங்க டிகிரி முடிச்சு எந்த ஸ்ட்ரீம்ல இருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ரெக்வயர்ட் ஸ்கில் செட் வந்து பார்த்தோம்னா ஸ்டெனோகிராஃபி, ஷார்ட் ஹேண்ட் பிளஸ் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகினர்ஸா இருந்தாலுமே பிராக்டிஸ் பண்ணி இதை வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதோட ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா கிரேட் சிக்கு வந்து 18 to 30 இயர்ஸ்க்குள்ள வந்து இருக்கணும். கிரேட் டிக்கு வந்து 18ல இருந்து 27 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி அண்ட் ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10 இயர்ஸும், பிடபிள்யூபிடி ஓபிஎஸ்க்கு வந்து 13 இயர்ஸ், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 இயர்ஸ் வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷனுமே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளா தான் இருப்பீங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவுனா 100 rupees தான். பிளஸ் உமன்ஸ், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே இல்ல. ஆன்லைன்ல தான் பேமெண்ட் வந்து செய்யணும். யூபிஐ, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எதுல வேணா நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும், அதாவது சிபிடி. இதுல வந்து 3 செக்ஷன் வந்து இருக்கும். ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். ரீசனிங் வந்து 15 கொஸ்டினும், ஜெனரல் அவேர்னஸ் வந்து 15 கொஸ்டினும், இங்கிலீஷ் வந்து 100 கொஸ்டினும். டோட்டலா 200 மார்க்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். இதோட மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து பார்த்தோன்னா 2 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால இதுல நெகட்டிவ் மார்க்குமே இருக்கும். நீங்க தப்பா ஆன்சர் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 1/4 of மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணாதீங்க. இது நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் தான். ஸோ அதுல வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுங்க. மெயினா ரீசனிங்க்கு வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுங்க. பிளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம். நீங்க சிபிடி வந்து கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட். இது வந்து பார்த்தோன்னா டிக்டேஷன் டெஸ்ட் தான். கிரேட் சிக்கு வந்து பார்த்தோன்னா 100 words per minute, கிரேட் டிக்கு வந்து 80 words per minute வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். இதுக்கு வந்து 10 minutes வந்து டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம கம்ப்யூட்டர்ல தான் நம்ம டைப் பண்ணணும். டைமிங் வந்து பார்த்தோன்னா கிரேட் டிக்கு வந்து 50 minutesம், கிரேட் சிக்கு வந்து பார்த்தோன்னா 40 minutes வந்து இருக்கும். இது குவாலிஃபையிங் நேச்சர் மட்டும் தான், மார்க்ஸ் வந்து ஆட் ஆகாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே இதுல வந்து ஈஸியாவே நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ இப்போ இதோட salary and benefits வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் சிக்கு வந்து 45,000ல இருந்து 60,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டா வந்து இருக்கும். கிரேட் டிக்கு வந்து பார்த்தோம்னா 25,000ல இருந்து 35,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டா இருக்கும். இதோட சேர்த்து உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிராவல் அலோயன்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி, பென்ஷன் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது வந்து பெர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நம்ம போய் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போகும். நீங்க 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க லாகின் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும்.
ஃபோட்டோ எல்லாமே லைவாக தான் கேப்சர் ஆகும். ப்ளஸ் சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுங்க. மொபைல்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னா, ஃபோட்டோ வந்து கிளியராக வந்து அப்லோட் பண்ணுங்க. கேப் கிளாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது. ராங் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. கரெக்ஷன் விண்டோ இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து தப்பா ஏதாவது ஃபில் பண்ணிட்டா கூட அதை நினைச்சு பயப்படாதீங்க. நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோவுமே இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியா வந்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ஐடி ப்ரூஃப் வந்து மேண்டேட்ரி. ஒன்ஸ் நீங்க எல்லா இதையுமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து எல்லாமே கரெக்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி டபுள் செக் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்க்கு இது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. காம்படிஷன் இருக்கும், ஆனா இது வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. டெய்லி 2 to 3 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாவே ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். எஸ்பெஷலி ரூரல் கேண்டிடேட்ஸ் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்பு வந்து அடிக்கடி வந்து கிடைக்காது. அப்ளை பண்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.